யோவான் 3:16. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இன்னைக்குள்ள தலைப்பு என்னன்னா, நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்களா? அல்லேலூயா. நேசிக்கிறோமா? ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். அதனால தான் அந்த வசனத்தை வாசிக்க சொன்னேன். 3:16 ஆண்டவர் நம்மளை நேசித்தபடியினால் சொந்த குமாரனை இந்த உலகத்தில் கொடுத்து ஆமென் நம்மை நேசித்தார் என்று பார்க்கிறோம். பாவியாக இருக்கும்போதே 1 தீமோத்தேயு 1:15 வாசிக்கும் போது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ பாவியாக இருக்கும் போதே நம்மள்கிட்ட அன்பு வைத்துட்டார். ஆனால் நாம் ஆண்டவரை நேசிக்கிறோமா? செக் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பரிசோதிக்க போகிறோம். இப்போ பரிசோதிக்கிறதான நேரம். நம்ம ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? இப்போ நம்மை செக் பண்ண போகிறோம். சரியா? முதலாவதாக பொதுவாக நம்ம யாரை நேசித்தோம்னா, உங்கள் யாரை ரொம்ப அதிகமாக நேசிப்பீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் உள்ளவங்களை காட்டிலும் ஃப்ரெண்ட்ஸை நம்ம அதிகமாக நேசிப்போம். பிள்ளைங்கள்ட்டெல்லாம் கேளுங்க, பையன்கள்ட்டெல்லாம் கேட்டோம்னா வீட்டில் உள்ள நபரை காட்டிலும் தாய் தகப்பனை காட்டிலும் யாரை தான் அதிகமாக நேசிப்பாங்க? ஃப்ரெண்ட்ஸ். எந்த காரியத்தினாலும் நேசிக்கிறவங்கள்ட்ட என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அதே போல் நமக்கு நேசமான ஒருவர் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா என்ன செய்வோம்? ரொம்ப பாசத்துக்குரியவர்னா அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்போம். டைமை பார்ப்போம், ஏப்பா டைம் இவ்வளோ போயிடுச்சா? அதே நேரம் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம உட்காரும்போது நீங்களே சொல்லிக்கிட வேண்டாம், பார்த்துக்கிட வேண்டியதான். ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் நேசிக்கிறவங்களை வந்துட்டாங்கன்னா மணிக்கணக்காக பேசுவோம், டைம் போகிறதே தெரியாது. அப்போ டைமை பார்க்கும்போது தான் இவ்வளோ நேரம் பேசணுமான்னு தெரியும். அப்போ நேசிக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம்? டைமை நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவோம். நம்ம நேசிக்கிறவங்களுக்கு நம்ம நேரத்தை பார்ப்பதே இல்லை, பணத்தையும் பார்ப்பதில்லை, அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா சகலத்தையும் நம்ம என்ன செய்வோம். அதே போல் நாம் கர்த்தரை நேசிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா ஆண்டவர் சமூகத்தில் இருப்பீங்க. வேத வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 5:24 ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தார். கிட்டத்தட்ட 365 வயதை உடையதான அந்த ஏனோக்கு என்ன செஞ்சாராம்? தேவனோட சஞ்சரித்து கொண்டு இருந்தார். சஞ்சரித்து கொண்டு இருக்கும் பொழுதே கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டார். இல்லையா? அப்போ டெய்லி அவருக்கும் வேலைகள் நம்மளை மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் என்ன செஞ்சார்? சஞ்சரித்து கொண்டே இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியே காணப்படாமலே போயிட்டார். சரியா? இன்னொரு நபர் காணப்படாமலே போயிட்டார். யார்? எலியாவுடைய காரியம் வேற. எலியா எப்போதுமே 1 ராஜாக்கள் 17:1 நீங்கள் வாசிங்கன்னா ஆமென், அவர் எப்போதுமே தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர். அல்லேலூயா. சரியா? அப்போ நிற்கிறதான அந்த எலியா திடீர்னு பார்த்தா கர்த்தர் சொல்லியிருப்பார், சுழல் காற்று உன்னை கொண்டு போகணும். அதே மாதிரி சுழல் காற்றில் உயிரோடையே எடுத்துகிட்டு போயிட்டார். அல்லேலூயா. வேதாகமத்தில் 2 நபர்கள் உயிரோடையே எடுக்கப்பட்டுட்டாங்க. நம்ம பரலோகத்துக்கு போன உடனே அவங்க 2 பேரையும் கட்டாயம் பார்க்கணும். அல்லேலூயா. வாஞ்சை இருக்குதா? ஆசை இருக்குதா? ஏனோக்கை பார்க்கணும், எலியாவை பார்க்கணும். ஆமென். அப்போ எலிசா ரெட்டிப்பான வரத்தை அவர்கிட்ட பெற்றுக்கொண்டவர். சுழல் காட்டில் எடுத்துக்கொள்ள படப்போகுது. என்ன செஞ்சார்? அந்த ரெட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொள்வதற்காக நீ பார், என்னை பார்த்துட்டே இருந்தா உனக்கு அது கிடைக்கும்னு சொன்னோடனே கிடைச்சது. இவங்களெல்லாம் போய் பார்க்கணும், அந்த ஆசை இருக்கணும். அல்லேலூயா. சரியா? நம்மளுக்கு என்னென்னமோ ஆசையெல்லாம் இருக்குது. முதல்ல இந்த ஆசைகள்லாம் வந்தால் நல்லா இருக்கும். அப்போ இந்த 2 பேரும் ஆண்டவரோட ரொம்ப நெருங்கினவர்கள். நிறைய பேர் இருக்காங்க வேதாகமத்தில். நெருங்கினவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பெண்களில் நம்ம எடுத்துட்டோம்னா ரொம்ப நெருங்கினவங்க யார்? மரியாள். தேவ சமூகத்தில் உட்காந்து, தேவ பாதத்தில் உட்காந்து அவருடைய வசனத்தை கேட்குறதுல, செபிக்கிறதுல அதிகமாக நெருக்கம் இருந்தவர்களாக சொல்லப்படுகிறது. அப்போ கர்த்தரை நேசிக்கிறவங்க டைம் ஆண்டவருக்கு கொடுப்பாங்க. அல்லேலூயா. 24 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. கேட்டோம்னா சொல்லுவோம், டைமே டைமே இருக்க மாட்டேது அப்படின்னு சொல்லுவோம். எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பாருங்கள், எக்கச்சக்க டைம் அதுக்கு எடுத்துடுறோம். செல்லை பார்க்கணுன்னா பார்த்துட்டு இருந்தால் அதை நம்ம ரொம்ப நேசமாக இருந்தால் என்ன செய்வோம்? ஒரே ஒரு காரியம் பைபிள் விஷயமா பார்க்கணுன்னு உள்ளே போய்ப்போம். பார்த்தீங்கன்னா அது போய் எங்கேயோ போய் மணியை பார்த்தா டைம் போனதே தெரியாது, அவ்வளோ போயிருக்கோம் டைம். சரி, இப்படித்தான் நம்ம நேரங்கள்லாம் செலவழிக்கப்படுகிறது. நம்ம ஆண்டவரோடு இருக்கிறோமா? அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறீங்கன்னா ஆண்டவர்கிட்ட 1 மணி நேரமாவது உட்காந்துருப்பீங்க. அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது மத்தேயு 26:41 ஆமாம், நீங்கள் 1 மணி நேரமாவது
விழித்திருக்க கூடாதா? லேலோயா, ஆண்டவர் கேட்கறதான ஒரு காரியம். 3 பேர் நல்லா தூங்குறாங்க. ஆண்டவர் 3 பேரை மட்டும்தான் எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போவார். 12 சீஷர்கள் இருந்தாலும் நெருங்கிய உறவு கொண்டதான ஜெபத்திற்குன்னு 3 பேரை வச்சுருந்தார். அவங்க நல்லா ஜெபிக்கிறவங்களா? இல்லை, தூங்குறவ தான். லேலோயா, சரி. ஆனால் வரும் நாட்களில் பயங்கரமாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற உடனே அவங்க வாழ்க்கையே மாறிடுச்சு. ஆனால் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவங்க நல்லா தூங்கினாலும் பரவாயில்ல, ஆண்டவர் கூட்டிகிட்டு போனார். லேலோயா, அவங்கள அங்கே வச்சுட்டு கல்லறிகிற தூரத்தில் போய் ஜெபம் பண்ணாருன்னு பார்க்குறோம். திருப்பி வந்து 3 தடவை பார்க்குறாரு. 3ஆவது தடவை வாங்க வாங்க போவோம் அப்படின்னு சொன்னோன்னு தான் அவங்களுக்கு ஒரு வீரமே வருது. அது வரைக்கும் வரல. லேலோயா, சரியா. உடனே எடுத்து மல்கூஸ் அப்படிங்கிறதான ஒரு நபருடைய காதை பேதுரு வெட்டிட்டார். இந்த நபர்கள் செபிப்பதற்குன்னு கூட்டிகிட்டு போனாங்க, ஆனால் ஜெபம் பண்ணல. நம்மளும் சில நேரங்களில் இப்படி தான் இருக்கணும். ஆனால் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோன்னா நம்ம மணிக்கணக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். லேலோயா, நேரம் போகிறதே தெரியாது. ஆவியானுடைய பிரசன்னத்தை உணர்ந்துட்டிங்கன்னா ஒரு பாட்டே 1 மணி நேரம் ஓடிடும், தெரியுமா உங்களுக்கு? லேலோயா, நீங்கள் நல்ல ஆண்டவரோட நெருங்கி பாருங்கள். ஐயோ, டைம் இருக்காதா, நம்ம உட்கார மாட்டோமா இவ்வளோ நேரம்? எல்லாத்தையும் முடிச்சுட்டு உட்காரணும். அது ஒரு வேலை, ஒரு பக்கம் நம்மளை வந்து துரிதப்படுத்திகிட்டே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம வாட்டு நிதானமாக உட்காந்து ஆண்டு சமூகத்தில் உட்காந்தோம்னா நேரம் போனாலும் பரவாயில்ல, ஆண்டரோட உறவாடிக்கொண்டே இருக்கலாம். லேலோயா. இல்லை, வீட்டில் பிரச்சனைனா வீட்டுக்கு நம்ம சபைக்கு வந்துடுங்க. உங்களுக்கு திறக்கப்பட்ட வாசல் தான். நீங்கள் வாட்டு வந்து நல்லா செபிக்கலாம். சத்தமாக செபிக்கலாம். எப்படி பண்ணணுமோ நீங்கள் வாட்டு என்ன செய்யலாம்? செபிக்கலாம். அப்போ இந்த நாட்களில் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை நேசிக்கிறோன்னா இப்போ செக் பண்ணி பாருங்கள். 1 மணி நேரமாவது உட்காந்துருக்குறோமா? அப்போனா நீங்கள் நேசிக்கிறீங்க. லேலோயா. இதில் பாஸ் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள். ஆமன். வேத வசனத்தில் பார்க்குறோம். தாவீதை நம்ம பார்க்கும் பொழுது 119 சங்கீதம் 164 வசனத்தில், உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளைக்கு 7 தரம் உம்மை துதிக்கிறேன்னு சொல்கிறார். 7 முறை. அவர் ஒரு பெரிய ராஜா, ஆனால் அவர் 7 முறை என்ன செய்கிறாராம்? துதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம துதிக்கிறோமா? தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறோமா? யோசிச்சு பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இன்னொரு நபரை நம்ம பார்க்கும் பொழுது தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, இந்த தானியேல் ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபித்தாராம். நம்ம 3 முறை என்ன செய்வோம்? சாப்பிடுவோம். ஆனால் தானியேல் 3 முறை ஜெபம் பண்ணாராம். லேலோயா. நம்ம 1 மணி நேரத்தை கூட நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணி கூட ஜெபம் பண்ணலாம். 1 மணி நேரம் அடுத்த ஸ்ட்ரெச்சில் நம்மளால் உட்கார முடியலைன்னா ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 20 நிமிஷம் அப்படி பிரித்து கூட செபிக்கலாம். இல்லை, நாங்கள் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணோம், நல்லா ஜெபம் பண்ணுங்க. லேலோயா. தசம பாகத்தை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தசம பாகத்தை நேரத்தில் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். எவ்வளோ நேரம் கொடுக்கணும் தசம பாகம்? 2 மணி நேரம் 40 நிமிஷம். 24 மணி நேரம்ல. அது ரொம்ப நல்லது, சரியா? அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம். நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டோம்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? தேவனை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியாய் நம்ம என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். சரி, அடுத்த செக்லிஸ்ட்டில் பார்ப்போம். 2வதாக கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்ததான அன்பின் கடிதம். இது என்னது? சரி, அன்பின் கடிதத்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும். லேலோயா. யாராவது உங்களுக்கு மெசேஜ், இப்போல்லாம் வந்து கடிதம்லாம் இல்லைல்ல, உங்களுக்கு மெசேஜ் பண்ணி விட்றாங்கன்னு வைங்களேன், மெசேஜை நீங்கள் பார்க்காம இருப்பீங்களா? சும்மா இருக்கட்டும், சமையல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இல்லை வேலைகள்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்ப்போம்னு நீங்கள் நினைப்பீங்களா? என்ன போட்டிருக்கு? அதுவும் நமக்கு அன்பானவர்கள் அனுப்புனா, அது எஸ்எம்எஸ்ஸாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பில் அனுப்பட்டும், எதனாலும் உடனே என்ன செய்வோம்? உடனே அதை பார்த்து முடிச்சாதான் நிம்மதியாக இருக்கும். லேலூயா. அது தூங்கிட்டு இருந்தால் கூட சில சமயங்களில் அதுக்கு வந்து நம்ம அதுக்கு ஒரு டோன் வச்சுருக்குறோம்ல, அது ஒரு சத்தம் கொடுத்தோடனே அது எங்கே இருந்தாலும் உடனே தூங்கினாலும் எழுப்பி பார்த்துடுறது. நம்ம தூக்கத்தையே டிஸ்டர்ப் பண்ணுது பார்த்தீங்களா? அதுவே நம்ம நேரத்தை ஒதுக்கி நம்ம பார்க்குறோன்னா கர்த்தர் கொடுத்ததான இந்த அன்பின் கடிதம். அல்லேலூயா. 40 ஆசிரியர்கள்னால பரிசுத்தாவியானுடைய உதவி கொண்டு எழுதப்பட்டதான இந்த வேதாகமத்தை நம்ம என்ன செய்யணும்? நேசித்து வாசித்து அதன்படி நடக்க வேண்டாமா? அல்லேலூயா. ஆமென். அப்போ நம்ம அதை வாசிக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தாவீது தான் இதில் ரொம்ப எக்ஸ்பர்ட். பார்த்தீங்கன்னா 119வது சங்கீதத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃபுல்லாக வேத வசனத்தை பற்றி தான் எல்லாம் சொல்லியிருப்பார். 119 163 உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். அல்லேலூயா. மற்ற என்னத்தை நேசித்தாரோ இல்லையோ, ஆனால் வேதத்தை என்ன செஞ்சாராம்? நேசித்தார். அடுத்தாப்புல 119 97 நம்ம வாசிக்கும்போது நாள் முழுவதும் அது என் தியானம். அல்லேலூயா. சரியா? நாள் முழுவதும் தியானமாக இருக்குதா? அப்போனா நீங்கள் நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஆண்டவரை. மூன்றாவது அதில் பார்க்கும்போது இரவும் பகலும்
அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 1ஆம் அதிகாரம் சங்கீதம் 1:2 வசனத்தில் வாசிக்கிறோம். 119, 113 வீண் சிந்தனைகளை வெறுத்து நம்முடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறேன். வீண் சிந்தனைகள்லாம் வெறுக்க முடிகிறதா? ஆமென். வேதத்தை வாசிக்கிறவங்க வீண் சிந்தனைகளை வெறுப்பாங்க. அடுத்தாப்புல வேதம் என் மன மகிழ்ச்சி 174 வசனத்தில் இருக்குது. 119 எல்லாமே 119 நான் சொல்கிறேன் எல்லாம். 174 வசனம் வேதம் என் மன மகிழ்ச்சி. அல்லேலூயா. அடுத்து 76 வாசிக்கும்போது உம்முடைய கற்பனைகளை மறவேன். அல்லேலூயா. சரியா? இப்படி இந்த வேத வசனத்திற்கு தாவீது ராஜா அவ்வளோ பிஸியான ஒரு அருமையான ராஜா. அவர் வேத வசனத்திற்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எழுதி கொடுத்ததான வேத வசனத்திற்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார். சரி, இதில் நம்ம பாஸ் பண்ணிட்டோமா? வேதத்தை எத்தனை அதிகாரம் வாசிப்போம்? ஒரு வசனத்தையாவது மனப்பாடம் பண்ணணும். உங்களுக்கு தொடப்பட்டதான அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி அது நாள் முழுவதும் உங்களுக்கு தியானமாக இருக்கட்டும். இப்போ கான்ஃபரன்ஸ் ப்ரேயரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கிறோம்ல, ஸ்ரீவே ஏஜ் விமென்ஸ் மினிஸ்ட்ரின்னு ஆரம்பிச்சிருக்கோம். அதில் நாங்கள் என்ன செய்வோம்னா, எதை நாங்கள் தியானம் பண்ணோமோ அந்த வசனத்தை போட்டுருது. அதை மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணி எல்லாரும் சொல்லணும். வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, கட்டாயமாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வசனம் படிச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷத்தில் இந்த வருஷம் எத்தனை வசனம் படிக்கலாம்? 366 லீப் இயரில். ஏன் மனப்பாடம் பண்ணோம்? மனப்பாடம் பண்ணினாத்தான் சில சமயங்களில் இக்கட்டான சூழ்நிலை ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஆபத்து நேரத்தில் நிற்கும் போது இந்த வசனங்கள் நம்மளோட பேசும். அல்லேலூயா. இந்த வசனம் எனக்கு தெரியாமல் இருந்தால் ஆபத்து காலத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேனா? கூப்பிட மாட்டேன். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த வசனங்கள் தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும்? கர்த்தரை சரியாக எதை சொல்லி ஜெபிக்கணும் நமக்கு தெரியும். அதனால தான் மனப்பாடம் பண்ண சொல்கிறது. அப்போ அது நாள் முழுவதும் நமக்கு தியானமாக மாற வேண்டும். அவருடைய வசனத்தை மறக்கக்கூடாது. எதை மறந்தாலும் வேத வசனத்தில் வாசிக்கிறதுல எல்லாத்தையும் மறந்து உட்காந்து ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்னோட அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைக்காக என்ன செய்யணும்? நம்ம காத்திருக்கணும். சரியா? இன்னைக்கு திருமண நாள் இல்லைன்னா இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு வேற இதை ஸ்கிப் பண்ணி வேற வாசிக்கக்கூடாது. வேற வசனத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கிற வசனத்திலே கர்த்தர் உங்களோட ஒன்று பேசுவார். சரி, இல்லை இது சரியில்லை, ஏசியாவில் தான் வாக்குத்தத்தமான வசனங்கள் இருக்குன்னு உடனே ஏசியாவுக்கு போயிடக்கூடாது. சரிதானா? சரி, அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? வரிசையாக நீங்கள் வாசிட்டே வரணும். வாசிட்டே வரும்போதே கர்த்தர் அந்த வசனத்தின் மூலமாக இவங்களோட பேசுவார். அது எவ்வளோ பெரிய அமேன் காரியம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வலோகத்தையும் படைத்த தேவன் உங்களோட பேசுகிறது எவ்வளோ பெரிய மேன்மை. மண்ணான மனுஷன்ட்ட நம்மள்கிட்ட பேசுகிறார் பாருங்களேன். அவருடைய வசனத்தை கொண்டு பேசுகிறார் பாருங்களேன். எவ்வளோ மேன்மையான தேவன் தன்னையே இறங்கி வந்து இந்த இடத்துல ஒப்பு கொடுத்து ஆமென் வசனங்களை எழுதி கொடுத்துருக்கிறாரே. அந்த வசனத்தை வாசிக்காமல் அல்லேலூயா. சரியா? டெய்லி என்ன செய்யணும்? ஒரு அதிகாரமாவது நம்ம என்ன செய்யணும்? அட்லீஸ்ட் ஒரு அதிகாரம். சரியா? அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நாளும் வாசிக்கலாம். அந்த வசனங்களை ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்களான்னு பார்த்துக்கோங்க. மூன்றாவதாக சபை கூடி வருகிறதை விட்டு விடக்கூடாது. ஆண்டவரை நேசிக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராமல் எங்கேயும் போக மாட்டாங்க. அல்லேலூயா. வந்துட்டு வேணா போவாங்க. அதனால தான் 3 ஆராதனை வச்சுருக்குது. பாடல் ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறம் செய்திக்கு வர்றாங்க சிலர். அப்படிலாம் இல்லை. ஆமென். முழுமையாக கர்த்தரை நேசிக்கிறவங்க முழுமையாக என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து 7 மணிக்கு ஆராதனை 6:45 இங்கே வந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிடும். சரியா? 9:30 ஆராதனைனா 9:15 வந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிடும். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. அப்போ நம்ம சபை கூடி வருகிறதை என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வர வேண்டாமா? 7 நாட்கள் நேற்று நான் ஜெபம் நடத்தும் போது சொன்னேன். 6:45 நாட்கள் ஒரு 2 மணி நேரம் முழுமையாக வந்து உட்கார முடியாத நம்மளால். ஆண்டவரை நேசிக்கிறவங்க என்ன செய்வாங்க? கட்டாயமாக உட்காருவாங்க. சரிதானா? அடுத்தாப்புல ஆமென். அந்த வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது லூக்கா 2ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் ஒரு அருமையான பெண்மணி அன்னாள். இந்த அன்னாள் வந்து 84 வயசு. 84 வயசு அன்னாள் என்ன செஞ்சான்னா, ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகல் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அல்லேலூயா. 84 வயதுள்ளதான அன்னாள். நம்மளுக்கு அதில் மாற்றி போட்டால் 48 வயசு அதுக்கும் கீழே தான் இருக்கும். அல்லேலூயா. அநேகர் இருக்கிறோம்.
இந்த 84 வயசு அண்ணாள் தேவா ஆலயத்தை விட்டு பிரியாமல் இத்தனைக்கு உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணாலும் ஆராதனை பண்ணாள். அல்லேலூயா. 84 வயசு நல்லா கையை உயர்த்தி அவன் நல்லா ஆராதனை பண்ணியிருக்கிறாங்க. அல்லேலூயா. அவ்வளோ வயசுள்ளதான ஒரு நபர் நமக்கு ஒரு வேளை உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் ஆராதனை செய்ய முடியலை. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நல்ல உபவாசத்தோடு வந்து நல்ல கர்த்தரை ஆராதனை பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அந்த 6.25 நாளும் ஆசீர்வாதமாக இருக்குமா இருக்காதா? அப்போ நம்ம கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி ஒரு 2 மணி நேரம் கம்ப்ளீட்டாக என்ன செய்யணும்னா ஃபுல்லாக முழு இருதயத்தோட அந்த முழு நேரத்தையும் கர்த்தருக்கு கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறீங்க. இல்லை உங்கள் வேலையை தான் நீங்கள் நேசிக்கிறீங்க. இல்லை நான் சமையல்லாம் பண்ணிட்டு தான் வரணும், எல்லாம் நாங்களும் பண்ணிட்டு தான் வர்றோம். அல்லேலூயா. எப்படியாவது அந்த டைமுக்கு போயிடணும். அந்த வாஞ்சை நமக்குள்ளே என்ன செய்யணும் இருக்கணும். டைமுக்கு முன்பதாகவே என்ன செஞ்சணும் இந்த இடத்துல வந்துடணும். அப்போ தான் நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறீங்க. சரி, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் 26:8, கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். ஆமென். அடுத்த ஒரு வசனம் 52:8, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நம்ம பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறோமா? ஆலயத்தில் இருந்தோன்னா ஆலயத்தின் மீது ஒரு வாஞ்சை தாகம். எப்படா சனிக்கிழமை வந்தோடனே எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும்னு நினைக்கணும். எத்தனை பேர் அப்படி சந்தோஷப்படுவீங்க? எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும் கர்த்தரை போய் ஆராதிக்கலாம் அப்படிங்கிற என்ன இருக்குதா? ஆமென். அப்போ இதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க. அல்லேலூயா. எங்களுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து மரித்ததும் சனிக்கிழமை நைட்டு தான். சரியா? எங்கள் பாஸ்டருடைய அம்மா அப்பா மரித்ததும் அந்த சனிக்கிழமை தான். ஞாயிற்றுக்கிழமை அடக்கம் மாதிரி தான் வந்தது. பாஸ்டருடைய அப்பா மரித்தது ஞாயிற்றுக்கிழமை காலையில். இங்கே 2 ஆராதனையும் முடிச்சுட்டு தான் போனோம். அல்லேலூயா. சரியா? வருத்தம் இருக்கும், ஆனால் அதெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் போனாங்க. அதில் எங்கள் பாஸ்டர் அம்மா இறந்தப்ப அவங்க ஏற்கனவே பலவீனத்தோடு இருந்தாங்க. சுகர் இருந்தது, ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்தது. அப்போ ட்ரீட்மெண்ட்டில் தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க மக சொன்னதான ஒரு சாட்சி என்னென்னா, அவங்க அம்மா சொன்னாங்களாம், நான் மரித்துட்டேன்னா ஆராதனையை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. அல்லேலூயா. ஆராதனை ஒருவேளை நான் ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை சனிக்கிழமையோ மரித்தா ஆராதனை நடக்காமல் இருக்கக்கூடாது, ஆராதனை கட்டாயமாக நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க சனிக்கிழமை இரவோ ஞாயிற்றுக்கிழமை காலையிலையோ தான் இறந்துருக்குறாங்க. அவங்க கதவை பூட்டி வச்சுட்டு யாருக்குமே ஒன்றுமே தெரியாதான். கதவை பூட்டிட்டு ஆராதனை எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் சொன்னாங்களாம், அறிவிப்பே சொன்னாங்களாம். அல்லேலூயா. சரி, அப்போ எவ்வளவு ஆராதனை முக்கியம். மரித்தோரை அடக்கம் வசனம் இருக்குதா? ஆமென். அப்போ ஆராதனை எவ்வளோ முக்கியம்னு பாருங்களேன். நம்ம அதை நம்ம நேசிக்கிறோமா? அப்போ ஆராதனைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டோம்னாலே கர்த்தரை நேசிக்கிறோம். அல்லேலூயா. சரியா? அப்போ எது ரொம்ப முக்கியம்? அவங்களுக்கு வந்து குழந்தை இப்போ இல்லை, 2 குழந்தை உண்டு, 2மே மரித்து விட்டது. அந்த முதல் குழந்தை இறக்கும் பொழுது அன்னைக்கு ஆராதனையாம். சரியா? ஹாஸ்பிட்டலில் மரித்தாச்சு அந்த சின்ன பையன். 2 பையன் எழுதுனதான அந்த நபர் ஆரம்ப நாட்களில் அப்போ தான் ஊழியத்துக்கு வந்த புதுசு. அப்போ அவர் பையன் இறந்துட்டான், குட்டி பையன். அவனை ஹாஸ்பிட்டல்லே வச்சுட்டு இவங்க வந்து ஆறாதெல்லாம் முடிச்சுட்டு தான் போய் அடக்கம் பண்ணாங்க. அல்லேலூயா. பாருங்களேன், இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம கர்த்தரை நேசிக்கிறோமா என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன். ஆமென். நம்ம என்னென்னமோ போயிடுறோம். நம்ம எப்போதுமே நினைக்கணும், நம்ம ஞானஸ்தானம் எடுத்த சபை நம்முடைய தாய் சபை. நம்ம தாய் வீடுன்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம வீடுன்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம எங்கே போய் படுத்தாலும் கூட சிலருக்கு தூக்கம் வராது. நம்ம வீட்டில் இருந்த மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ பெட்டு போட்டாலும் சரி, ஏசி போட்டாலும் சரி, ஏதாவது ஒரு ரூம் வாடகைக்கு எடுத்தாலும் சரி, அதெல்லாம் இல்லை. நம்ம வீட்டில் வந்து கீழே பாய் விரித்து படுத்தாலும் நல்லா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அப்படி கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளாக அந்த ஞாயிற்றுக்கிழமை எந்த ப்ரோக்ராம் வைக்காதீங்க. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணாதபடி இந்த இடத்துக்கு எல்லாம் ஓடி வந்துடணும். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஓடி வந்துடணும். அப்போ தான் நீங்கள் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருப்பீர்கள். வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 92 13 வசனத்திலே ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருப்பீங்க. அல்லேலூயா. அங்கே இங்கே ஓடன்னு நினைக்கக்கூடாது. இருக்கிற இடத்துல உட்காந்து நல்ல ஆராதனை பண்ணி செபித்தா போதும். இருக்கிற அறை வீட்டை பூட்டி கொண்டு செபித்தா கர்த்தருடைய பிரசன்னம் மகிமையாக இறங்கும். அல்லேலூயா. ஆமென். நாம் கர்த்தர் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்கணும். ஒரு செடியை பிடுங்கி இன்னொரு பக்கம் வச்சிங்கன்னா அது வளருமா? ஒரு தடவை பிடுங்கி ஒரு பக்கம் வச்சோம்னா வளரும். அடுத்த பிடுங்கி வச்சிங்கன்னா வளருமா? இல்லை, இந்த சபை சரியில்லை, இவங்கெல்லாம் சரியே இல்லை, நம்ம தான் நீதிமான் அப்படின்னு அடுத்த சபைக்கு போகிறது. அடுத்த சபை சரியில்லை, இப்படியே போகிறவங்க பாருங்கள் நிலச்சே இருக்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள் அவங்கள வாழ்க்கையெல்லாம்?
என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தருடைய வருகை வரையும் தான் எனக்கு கர்த்தர் கொடுத்த சபை இதான், அல்லேலூயா அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே என்ன செய்யணும், கட்டாயம் வரணும். அப்போ தான் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அல்லேலூயா, ஆமென். நம்ம செழிப்பாக இருக்கணுமா, நீங்கள் ஆலயத்தில் நாட்டப்படணும், ஆராதனைக்கு வந்து நாட்டப்படணும். நாட்டப்பட்டு நல்ல பச்சையான ஒலிவ மரத்தை போல் என்ன செய்யணும், நீங்கள் இருக்கணும். சங்கீதம் 84:10 சொல்லும்போது, ஆலயத்தின் வாசற்படியில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அல்லேலூயா, வாசற்படி கொடுத்தா கூட போதும்பா. தாவீது சொல்கிற அனுபவத்தை பாருங்கள், வாசப்படி கூட போதும், நான் அங்கேயே இருந்து தங்கியிருப்பதை நாடுவேன்னு சொல்கிறார். சரி, ஆலயத்துக்குள்ளே கூட நான் போக வேண்டாம், அந்த வாசற்படி மட்டுமே போதும் அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு ஆலயத்தின் மீது தாவீதுக்கு ஒரு பற்றுதல் இருந்தது. அதே போல் நமக்கும் அப்படிப்பட்டதான ஒரு ஆசை இருக்கணும். ஆமென். அப்போனா கர்த்தரை நம்ம நேசிக்கிறோன்னு அர்த்தம். 4வதாக பார்க்கும்போது, அவர்கள் ஊழியம் செய்வார்கள். அல்லேலூயா, ஆமென். நம்ம ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறோம், ஆண்டவரை நேசிக்கிறோன்னா அடுத்து நம்ம என்ன செய்வோம், ஊழியம் செய்வோம். நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வீட்டையோ நமக்கு கர்த்தர் கொடுக்குற ஏதாவது, எப்படி படகை வந்து பேதுரு கொடுத்தாருல்ல, அது மாதிரி நம்ம கொடுத்து ஊழியத்தை தாங்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்ம எல்லாரும் ஊழியம் செய்யணும். சரியா, பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டார், நீ என்ன அன்பாக இருக்கிறாயா, அன்பாக இருந்தேன்னா என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக, அதுதான் ஊழியம், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அடுத்தாப்புல திருப்பி கேட்குறேன், என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக. முதல்ல ஆட்டுக்குட்டி, அதுக்கப்புறம் ஆடுகள், அப்படி தானே, ஆடுகள். சரியா, அப்போ முதல்ல ஆட்டுக்குட்டி அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிடலாம், சிறுவர் ஊழியங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். அது மாதிரி அடுத்து பராமரிப்பு குழு, எதுனாலும் ஊழியம். அல்லேலூயா, இதை நம்ம செய்யணும். ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், நீ உமக்கு தெரியாத ஆண்டவரே நான் அன்பாக இருக்கேனா இல்லையான்னு. அன்பாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, அடுத்தாப்புல ஊழியங்களை கட்டாயமாக செய்வாங்க. எத்தனையோ ஊழியங்கள் நம்முடைய சபையில் இருக்குது. ஒன்று தனித்தாள் ஊழியம், நம்ம ஃபோனில் பேசுகிறோம், அவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லலாம். சரியா, மணிக்கணக்காக ஃபோனில் பேசினாலும் ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு வார்த்தையாவது என்ன செஞ்சிடணும், அவங்களுக்கு சொல்லிடணும். ஆஸ்பத்திரி ஊழியம் இருக்குது, பெண்கள் எல்லாம் கடந்து செல்கிறாங்க, அந்த ஊழியத்தில் நம்ம கலந்து கொள்ளலாம். அடுத்து பராமரிப்பு ஊழியம் இருக்கிறது, சிறுவர் ஊழியம் இருக்கிறது. அது மாத்திரமேல பணிவிடை ஊழியம். சரியா, பணிவிடை ஊழியம் என்ன, எடுத்த பெருக்கிற காரியங்கள், சுற்றி பெருக்கிறது, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம என்னமோ நான் நினைப்போம். அந்த பணிவிடை நாவி நமக்குள்ளே என்ன செய்யணும், இருக்கணும். எல்லாம் பிரசங்கம் பண்ணுறது தான் ஊழியம் அல்ல. அல்லேலூயா, எல்லாம் எதனாலும் செய்ய நம்ம ஆயத்தமாக இருக்கணும். பணிவிடை ஊழியங்கள் செய்வதற்கும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அப்போ 4 காரியங்கள் சொன்னேன். ஒன்று, நீங்கள் ஆண்டவர்கிட்ட அன்பாக இருந்தீங்கன்னா ஆண்டவரோடு அமர்ந்திருப்பீங்க. ஆண்டவர்கிட்ட நீங்கள் அடுத்தாப்பில் அன்பாக இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேசித்து வாசித்து அதன்படி நடப்பீங்க. 3வது, ஆமென், ஆண்டவர் மேலே நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா ஆமென், சபை கூடி வருகிறதை விட்டு விட மாட்டீங்க. 4வது, ஆண்டவர் மேலே அன்பாக இருந்தீங்கன்னா கட்டாயம் ஊழியம் செய்வீங்க. அடுத்தாப்பில் 5வதாக, ஆண்டவர் மேலே நம்ம அன்பாக இருந்தோம்னா பாவம் செய்ய மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனத்தில் யோவானில் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, 1 யோவானில், ஆமென், நம்ம என்ன செய்ய மாட்டோமா, பாவம் செய்ய மாட்டோம். ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறவங்க பாவம் செய்ய மாட்டோம். ஏன்னா அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்குது. அதான் தாவீது சொல்கிறாரு, உம்முடைய வார்த்தையை என் இருதயத்திலே வைத்து உள்ளேன். அல்லேலூயா. சரியா, டபுள் லாக் போடுறாரு. சரியா, ஆமென், டபுள் கிளிக் பண்ணி திறக்கிற மாதிரி டபுள் லாக் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவம் செய்யவே மாட்டோம். சரியா, பாவம் செய்கிறவன் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியுமா? சரி, தாவீது பாவம் செஞ்சார் இல்லையா, பாவம் செஞ்சு அந்த சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா 1-2 வசனங்களை வாசித்தோம்னா, பாவம் செஞ்சதுக்கப்புறம் அப்படியே அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறார். எல்லாரும் மனிதர்கள் தான், மாமிசத்தில் இருக்கிறோம், பாவம் செய்கிறது வழக்கம்தான். ஆனால் ஆமென், பாவம் செய்தால் நம்ம என்ன செய்வோம், உடனே அறிக்கை செய்து விட்டு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறிடுவோம். சரியா, அப்போ ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் நம்மோட கூட இருந்தால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவம் செய்ய யோசிப்போம். அல்லேலூயா. பாவமான காரியங்கள் வந்தாலும் யோசேப்பு எப்படி ஓடினாரோ அந்த இடத்தை விட்டு என்ன செஞ்சிருவோம், நம்ம ஓடிடுவோம். அந்த இடத்துல நிற்க மாட்டோம். இது பாவத்தை தூண்டுகிறதான காரியம், இது பாவம் செய்ய வைக்கிறதான இடம், அந்த இடத்தை விட்டு நம்ம என்ன செய்ய மாட்டோம், நிற்க மாட்டோம். அதான் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது, முதல்ல நடந்து போய்கிட்டு இருப்போமா, நடந்து போனப்புறம் என்ன செய்வோம், கொஞ்சம் பலவீனமாக இருக்குன்னு நிற்போம், நின்னதுக்கப்புறம் அப்புறம் என்ன செய்வோம், உட்காருவோம். அதனால தான் அழகாக வசனம் சொல்லியிருக்கு பாருங்க, துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்தில் நின்ன உடனே கால் வலிச்சுன்னு அப்படியே உட்காந்துருவோம். என்ன,
அந்த 3 காரியம் நம்ம செய்யாதபடி நம்முடைய ஓட்டத்தை தடை பண்ணுகிறதான அந்த பாவத்தை அவன் உதறி தள்ளி விட்டு, அல்லேலூயா. அதனால தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் நமக்கு நெருங்கி நிற்கிற பாவத்தை எல்லாத்தையும் உதறி தள்ளி விட்டு விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பொறுமையோடே ஓடக்கடவோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நம்ம என்ன செய்வோம்? பாவம் செய்ய மாட்டோம், அல்லேலூயா. பயப்படுவோம், ஒரு காரியத்தை செஞ்சுட்டா உடனே அறிக்கையிடுவோம், சரியா? பாவம் அப்படின்னு தெரிந்து மீறுதல் பண்ணுறோம் பாருங்க, அதையும் என்ன செஞ்சிருவோம்? உடனே அர்ப்பணித்து அறிக்கையிடுவோம். அப்படி தாவீது அப்படி தானே பண்ணார். ஒரே ஒரு பாவம் செஞ்சிட்டாரு, உடனே நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொன்னபோது அவர் என்ன செஞ்சிட்டாரு? உடனே அவன் அந்த மனுஷன் யாரும் இல்லை, நீ தான் அப்படின்னு உணர்த்தின உடனே தன்னை அர்ப்பணித்து, அதில் தான் அந்த சங்கீதம் 51 எழுதுகிறார். அப்போ பாவம் செய்ய மாட்டோம். அடுத்து 6வதாக நம்ம கனி கொடுப்போம், அல்லேலூயா. தேவ பிள்ளை நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோன்னா, ஆண்டவர் விரும்புகிறவனமா. ஒரு மரத்தை வச்சா நம்ம என்ன செய்வோம்? கனி கொடுக்கணும்னு விரும்புகிறோமா இல்லையா? அதே மாதிரி நம்முடைய எஜமானனாகிய இயேசு விரும்புகிற காரியம் நம்ம கனி கொடுக்குற பிள்ளைகளாக இருக்கணும், அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், அவன் நம்மை கனி கொடுக்கும்படியே நம்ம ஏற்படுத்தி இருக்கிறாராம், அல்லேலூயா. அதனால் கனி கொடுக்குற பிள்ளைகளாக இருப்போம். நம்ம நற்கனிகளை கொடுத்து, நற்கிரியை என்றதான கனிகளை கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாக இருப்போம். ஆண்டவரை அதிகமாக நேசிப்போம், ஆண்டவரை நம்மை நேசிப்பார், அல்லேலூயா. இப்படியெல்லாம் நம்ம செஞ்சோன்னா ஆண்டவர் மேலே நம்ம அன்பாக இருக்கிறோம், அல்லேலூயா. ஒரு 6 காரியம் செஞ்சோம். 6லையும் பாஸ் பண்ணவங்களாம் அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ ஒருவேளை எதுலையாவது நம்ம பாஸ் பண்ணாமல் இருந்தோன்னா கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி அதை நம்ம என்ன செய்வோம்? எழுதி வச்சுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் உட்காந்து வீட்டில் வாசிங்க. வாசித்து ஆண்டவரை இதிலெல்லாம் நான் சரியாகணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம். அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? உமக்கு நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா.